பழைய பேட்டை நன்னகரிலே பழைய பேட்டைமா நன்னகரிலே அந்த பேட்டை நன்னகரிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? யார் யார் ஐயா? செந்தி வேலு ஆசா செந்தி வேலு ஆசா அண்ணன் தம்பி 2 பேரும் அன்போடு வாழ்வாரா வாழ்ந்து வரும் நாளையிலே
கொடுக்கும் தெய்வம் குழந்தையில்லா பேர்களுக்கு முதலை வரம் கொடுக்கும் தெய்வம் குழந்தையில்லா வேர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கும் தெய்வம் குழந்தையில்லா பேர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கும் தெய்வம் வாழ வைக்க வந்த தெய்வம் அந்த தெய்வம் அந்த தெய்வம் அந்த தெய்வம் ஈரோடு சிவன் சுடலை ஐயா வந்த தெய்வம் ஆடுதையா பாடுதையா ஆடுதையா பாடுதையா ஆடோதையா சிவன் சுடலை ஆதாரி போடுதையா ஆதாரி ஆடோதையா ஐயா பாடோதையா உனக்கு வேலை நல்ல வேலைதானே வேலை நல்ல வேலை வேலைதானே அடி எங்கள் சிவன் சுடலை விளையாட இது நேரம் விளையாட யாரே இதனே அடி ஐயா அடி மணி விளக்கில் பிறந்த உள்ள எனக்கு பிறந்த பிள்ளை மையானம் போனவில்லை மையானும் போன பிள்ளை ஈரோடு சிவன் சுடலை ஈரோடு சிவன் சுடலை ஐயா சிவகோடலை சிவன் சுடலை கோடலை இளையார் பேச்சியம்மா இளையார் அம்மா ஏரோட சிவகோடலை ஐயா சிவகோடலை மனமே அஜே மணி நாட்டிலேயும் நல்ல நாடு திருநெல்வேலி சீமையில இயற்கை மாநகரதியில அண்ணன் தம்பி 2 பேர்கள் ஆனந்தம் ஆண்டுவார் செந்தி வேடு ஆசாரி தம்பி திருக்க வேடு ஆசாரி அண்ணனும் தம்பியும் ஆண்டு வரும் காலத்தில அண்ணன் சொல்ல தம்பி கேப்பா அண்ணன் சொல்லை தம்பி சொல்லை மணி அண்ணனான செந்திவேடு இந்த செந்திவேடு ஆசாரிக்கு மாலையிட்டு மனமுடித்து மண்டலத்தில் வாழ்ந்துவார் கொல்லருடப்பட்டடையில் உணவுடனே காண்டுவார் தம்பியான திருக்கவேடு சிறப்பு தொழில் செய்வார் மாந்திரீகம் படித்தவர் மறித்து விடும் கையுமாக மறித்து விடும் கையுமாக இந்த மன்னரவர் இருப்பார் திருநெல்வேலி பேட்டை மாநகரிலே யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா விஸ்வகர்ம சமுதாயத்திலே செந்திவேலாச்சாரி திருக்க வேளாச்சாரி என்ற அண்ணன் தம்பி 2 பேர்கள் அண்ணனும் தம்பியுமாக ஆனந்தமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளிலே அண்ணன் செந்திவேலாச்சாரிக்கு மனைவி உண்டு சொத்து சுகங்கள் ஏராளமான சொந்த பந்தங்களோடு தந்தொழிலை பாராவிட்டால் தலையளவு பஞ்சமல்லவா சொந்த தொழில் பாராவிட்டால் சோறு கூட கிடையாது என்பார்களே அதனால தன் தொழிலாகிய மனு மயா துவாதிஷ்டா என்னும் சிற்பு விஸ்வக்கா என்று சொல்லும் விஸ்வகர்ம சமுதாயத்திலே கொள்ளு வேலை செய்து வருகிறார் சாமல கதை படிக்க வேண்டாமா தண்ணி அடிச்சுக்கிட்டோம் அதாங்க தண்ணி நீங்க மட்டும் அடிக்காதீங்க பிள்ளைல 5 பேர் இருக்காங்க என்ன விட்டுருங்க
குழந்தன் திருக்க வேணுவேலை தூ ஆமையா எவ்வளவு குழந்தை பிள்ளை அம்மா நீங்க பாட்டுக்கு இப்படி வேணுங்கிற நேரம் சாப்பிட்டுக்கிட்டு ஆமா சிலம்பத்தொழில மைய மாந்திரிகம் நடந்தியனா சரி உங்களுக்கு எதுவும் பொண்ணுன்னு பார்க்க முடியுமா? முடியாது நாங்க இருக்கோம் சோறு போடுவோம். அம்மா நாளைக்கு வேற யாரும் உங்களுக்கு எங்க காலத்துக்கு பின்ன யாரு சோறு போடுவா? அம்மா எங்களுக்கு பின்னால உங்களை யாரையா பாப்பா ஆனாக்கு பொண்ணு இருந்தாலும் ஆக்கி உண்ண காணாது, ஆமா செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்ண காணாது என்பார்கள். மழை அளவு பொண்ணு இருந்தாலும் மருத்துவங்க காரணம்னு சொல்லுவாங்க. அதனால வேலைன்னு ஒண்ணு இருந்தா தான், ஒரு உத்தியோகம்னு இருந்தா தான் உங்களை நம்பி ஒரு பொண்ணுன்னு வரும். நீங்களும் உழைச்சு சாப்பிடலாம் அம்மையா அப்படின்னு அண்ணன் பொண்டாட்டி சொல்லவும் தம்பி திருச்சவனுக்கு அம்மையா ஆங்கார கோபமாச்சே. அண்ணன் மனைவி சொல்லிட்டாளே கண்களெல்லாம் பொறி மறக்க திருக்க வேலை ஆசாரிக்கு கடும் கோபம் வருவதையா. நானும் ஏட்டை மானோடு வேண்டாம், இந்த திருநெல்வேலி நமக்கு வேண்டாம் என்று சொல்லி திருக்க வேடு என்று சொல்லாமல் வாராரே. நம்ம எந்த நாடு போறோம் என்று எண்ணுகிறார் மனமதிலை. வடநாடு போனோமான வாழ்வு நல்லபடி அமையும் என்று திருக்க வேடு ஆசாரி, திருக்க வேடு ஆசாரி திருநெல்வேலி ஊரு விட்டு ஆயிரவரணி ஆறு விட்டு பாலத்தடியான் கோவிலிட பாலத்தடியான் சேவை செய்து பாலாட கண்டிய வணங்கி விட்டு பாலத்தடியான் கோவில் விட்டு சாலக்கரை வழியாக கூட்டுவழி பாதையாக வடமுகமா வாராரே. எங்கு எங்கு போவோம் என்று ஏகி வர ஒரு முகமா ஐயா எங்கு எங்கு போவோம் என்று ஏகி வரும் வேளையில அயத்தாறு தன்னதியில அகிலாண்டம்மாள் புறமதியில கோவிந்த ராமரையும் அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் உடனே சேர்வை செய்து அயத்தாறு எங்க விட்டு சமணப்பேடி பாதையாக நாளை அவர் வருவார். எங்கு எங்கு போவோம் என்று பட்டப்பநாயக்கர் கல்வெளியா கடந்து வருவார். நாளாட்டின் புதூர் விட்டு நாளைக்கு நாமோடு வருவார். நாளாட்டின் புதூர் கழித்து புகழையமெல்லாம் ஜாதி வச்ச கோவில் பட்டிமா நன்னகரிலே வந்து கோவில்பட்டியில அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூவநாத சுவாமி செண்பகவல்லி அம்மனை சேர்வு செய்து அதற்கு அடுத்தபடியாக வடநாடு போக வேண்டும் என்று தம்பி திருக்க வேளாச்சாரி எங்கே வருகிறார் தெரியுமா? அவர் கோவில்பட்டி ஊரு விட்டு கோவில்பட்டி ஊரு விட்டு தம்பி திருக்க வேடு ஆசாரியே அவர் குணமுடனே பயணமானார். அவர் எங்கு எங்கு எகி வாரார். சாத்தூர் பாதை கூடி
இருந்தா என்னத்தான் செய்யுது கொஞ்சம் கலப்பு ஆரண்டமா அப்படின்னு கண்ணையட உறங்கி விட்டு ஐயா கண்ணை விழித்து விழித்து பார்த்தா பகல் 12 மணி இருக்கும். ஆமா அடேங்கப்பா உச்சி வெயில் வேற 12 மணியில ஆமா பக்கத்துல அங்க யார் இருக்கா எவர் இருக்கான்னு பார்க்கும்போது யாதவ சமுதாய பெருமக்கள் ஆமா ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆமா என்னது ஆடு ஆடு மேய்க்கும் அண்ணமாரே ஆமா அண்ணமாரே இது ஈரோடு மாவட்டம். ஆமா அதோ தெரியுத ஊரு தாராபுரம். ஆமா ஈரோடு மாவட்டம் தாராபுரம் ஊருன்னா அப்படியா தாராபுரமா? ஓ தாராபுரம். ஐயா நானும் வெகு தொலைவில் இருந்து கால்நடையா வந்தவன். ஆமா இந்த தாராபுரத்திலே இங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன். தாராபுரத்துல யாரும் முக்கியஸ்தர்கள் பிரதிநிதிகள் பெரிய ஆட்கள் பெரிய பண்ணையார்கள் யாரும் இருக்காங்களா அப்படின்னா அப்பந்தான் இந்த யாதவ சமுதாய ஆடு வைக்கக்கூடிய அண்ணமார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். ஐயா இதே தாராபுரத்துல சரி பல சாதி மக்களும் பகிர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அனைத்து சமுதாய மக்களும் அண்ணன் தம்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதிலே கவுண்டர் வம்சத்துல பிறந்தவர் அனுப்ப கவுண்டர் என்று. அந்த அனுப்ப கவுண்டர் அவருக்கு ஏராளமான சொத்து சுகம் சொந்த பந்தம்னு இருக்கு. அவரோ ஊர்ல ஒரு பெரிய ஆளா இருக்காரு. அவர் இடத்துல போய் நீங்க உத்தியோகம்னு கேட்டா உங்களுக்கு வேண்டிய உத்தியோகங்கள் கிடைக்கும். அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வார் அப்படின்னா அப்பந்தான் பார்த்தார் அந்த திருக்கவேல் ஆசாரியர் நாமளும் நம்ம அண்ணன் மதினி யாரையுமே வேண்டாம் வெறுப்பா வந்திருக்கோம். இந்த தாராபுரத்திலேயாவது நாம சந்தோஷமா வாழ வேண்டும் என்று திருக்கவேல் ஆசாரியவர்கள் நமது தாராபுரத்திலே வந்து அனுப்ப கவுண்டருடைய அரண்மனையை விசாரித்து அனுப்ப கவுண்டருடைய அரண்மனைக்கு முன்னாலே வந்து நிற்கும் போது அப்ப அனுப்ப கவுண்டர் பார்த்தார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்களே அது போல ஏதோ ஒரு ஆணழகன் போல நம்ம வீட்டு வாசல்ல நிக்காரு அப்படின்னு பார்த்து ஐயா ஐயோ நமக்கு எந்த ஊரு எந்த தேசம் உனக்கு எந்த எங்கிருந்து
சிலம்ப தொழில் தெரியும். அதனால வடநாடு போகலாம், வாழ்வாங்க வாழலாம் என்று உங்களை தேடி நாடி ஓடி வந்தோம்னா அப்ப அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன நம்ம அனுப்ப கவுண்டனாச்சு வீட்டுக்கு போனேன்னு சொன்னா உங்களுக்கு தகுந்த வேலையில உத்தியோகம் கிடைக்கும். அவன் கிடைக்கும். சாப்பாடு சொல்றதுக்கு அங்க பஞ்சமே இருக்காது. அங்க ஒண்ணும் குறை இருக்காது. என்ன ஏப்பாங்க வந்து பார்த்தோம்ல, அப்படியே வந்த உடனே தலைவால இலைய போட்டு தண்ணி தெளிச்சு ஆமா அப்படியே அவியல் சக்கரை பொங்கல் சுண்டல் பஞ்சாமிர்தம் சாம்பார் ரசம் மோரு. அப்ப நானும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டோம்னே. காசு பணம் கிடையாது, தேவையில்லை. காசு பணம்லாம் கிடையாது. வயிறு நிறைய பசி தீர்ந்தா போதும். ஆமா, அப்பேற்பட்ட உள்ளத்தை கொண்டு உங்களை தேடி வந்த எனக்கு சிலம்ப தொழில் தெரியும். ஆமா, அதனாலே உங்க அரண்மனையில ஏதோ உத்தியோகம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்ன. அதாவது எல்லாத்தையும் கேட்கக்கூடிய விதம் தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, உங்க அரண்மனையில எனக்கு வேலை இருந்தா தாங்க அப்படின்னு கேட்க அது அதிகாரம். ஐயா, எனக்கு இந்த ஊர், இந்த தேசம், இந்த நாடு இங்க இருந்து இப்படி வந்திருக்கும்னு அவர் ஏற்பதற்கு முன்ன தன் விளக்கத்தை சொல்லி அவர் கேட்டக்கூடிய காரணத்தினாலே அனுப்ப கவுண்டான் அவருடைய தன்மையை புரிந்து கொண்டு நேரம் அவர் என்ன செய்தார்? ஐயா திருக்கவேலாசாரி, கவலை வேண்டாம் வேண்டாம். எப்பா எந்த நூட அரண்மனையில், எந்த நூட அரண்மனையில் சிலம்ப தொழில் படிப்பதற்கு நானோ பெற்ற பிள்ளை, அண்ணன் தம்பி 6 பேர்கள், எனக்கு ஆண் குழந்தை இருக்குதையா. 6 நல்ல பேர்களுக்கும் சிலம்ப தொழில் கச்ச கொடுத்து நிம்மதியா வாழலாமே. அனுப்ப கொண்டு சொன்ன போது அன்போடு யாது சொல்வார், யாது சொல்வார். அனுப்ப கவுண்டரானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்கோ 10 பிள்ளைகள், அண்ணன் தம்பி 6 பேர் இருக்காங்க. 6 பேர்களுக்கு நீர் கற்று கொடுத்த அந்த சிலம்பு தொழில பிள்ளைகளுக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அரண்மனைக்கு வெகு தொலைவிலே பள்ளிக்கூடம் ஒன்று கட்டி கொடுத்து பள்ளிக்கூடத்துல வாத்தியாராக நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய உபாத்தியாராக விஸ்வகர்ம சமுதாய பெருமகனாய் விளங்கக்கூடிய ஆச்சாரியாரை அழைத்து சிலம்ப தொழிலை நீர் கற்றுக் கொடுக்க தகுந்த இடம் இது என்று ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தார். அந்த அனுப்ப கவுண்டர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடத்திலே அவர் பிள்ளைகள் 6 பேர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த ஊரிலே வாழ்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் சிலம்ப தொழில் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய பிள்ளை எங்க போனாலும் படிக்கும். படிக்க முடியாம இருக்கக்கூடிய பிள்ளை எங்க போனாலும் படிக்காது. ஆக இருப்பதனால சிலம்ப தொழில் படிக்க வேண்டும் என்று அவர் இடத்துல ஆசானா தகுதி பெற்று பிள்ளைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கு இவ்விதமாயிருந்த போது அவர்கள் விருப்போடு வாழ்ந்துவாரா. அனுப்ப கவுண்டருடைய அரண்மனையில் அனுப்ப கவுண்டருடைய ஆசி வச்சு திருக்கவேலாசாரி அதே தாராபுரம் நன்னகரிலே பள்ளிக்கூடம் கட்டி அனைத்து பிள்ளைகளுக்கு
இவ்வளவு நாள் அந்த பொண்ணு வீட்டுல வளருதுங்கிறதே ஐயாவுக்கு தெரியுமா? தெரியாது. திருக்கவேல் ஆசாரிக்கு தெரியாது. ஆமா. ஒரு நாள் என்ன அப்படின்னா என்ன ஐயா அந்த முத்தம்மாள் பண்கொடியால் பூத்திருகுவான. ஆமா. நாளான நாளு நல்லது ஒரு கிழமையிலே ஆமையா பூத்திருகுவான முத்தம்மாளை. ஆமையா. அவர்கள் கவுண்டர் சாதி வழக்கப்படி ஆமா கன்னிகார் மடம் கட்டி ஆமையா பெண்ணு பூத்திருக்கான்னு சொன்னா 16 நாளைக்கு அந்த கன்னிமார் மடத்துக்குள்ளதான் இருக்கணும். ஆமா இருக்கணும். 16 நாள் கழித்துதான் சரி இன்னைக்கு தலைக்கு தண்ணியை ஊத்தி வீட்டுக்கு அழைத்து வருவார்கள். அதெல்லாம் அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அவ்வளவு கட்டுப்பட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பயந்து நடந்திருக்காங்க. இப்பெல்லாம் 3 அனைத்து ஸ்கூல் போட்டு இருக்கு. ஆக இருப்பதனால சரி 16 நாள் வரைக்கும் ஆமா அந்த பெண்ணு முத்தம்மான ஆமா பூத்து ரகுவான பெண்ணாச்சன்னு பத்திரமா பேணி பாதுகாத்து பக்குவமா இருந்து அங்கு 16 நாளையில பாடகிய முத்தம்மாளை பருவமங்கையானவளை சொந்தக்காரர் குற்றமெல்லாம் தான் அழைத்து அருமை மகள் முத்தம்மாளை நடந்ததுதான் கழித்தார்கள். முத்தம்மாளை 60 தோழியோடு கன்னி மடம் தான் கழித்து அழைத்து வரும் வேளையில அரண்மனைக்கு அழைத்து வார அரண்மனைக்கு அருமமக முத்தம்மாளை அருமை மகளாகிய முத்தம்மாளை அரண்மனைக்கு அழைத்து வரும்போது தெருவழியாக அழைத்து வரும்போது பார்த்தார் திருக்கவேலாசாரி. ஆக ஒரு பெண்ணா பிறந்தால் பூலோகத்துல எவ்வளவு லட்சணங்கள் சாமுத்திரிகா அழகு பொருந்தியவளா இருக்கணுமோ எம்பூட்டு அழகா இருக்கா அப்படியே இருக்காளே. ஆமா 1000 சூரியனை ஒரு அறையிலே அடைத்து வைத்து பார்த்ததை போல ஆமையா கோடி சந்திரனை ஒரு கோட்டைக்குள் அடைத்து பார்த்ததை போல் சொல்ல முடியா வண்ணமா அழகாக இருக்கிறாளே. ஆமா இருக்காளே. இப்பேற்பட்ட பெண்ணா இது யாருன்னு பார்த்தார். ஆமா யாரு? அப்பந்தான் பார்த்த அனுப்ப கவுண்டருக்கு மகா இவ பேர் தான் முத்தம்மாள். ஆமா அப்படிங்கிற என்பதை தெரிந்து கொண்டு அனுப்ப கவுண்டர் மகள் என்று அறிந்து உண்ட வீட்டுக்கு 2 அகம் பண்ணக்கூடாது அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சுதா? ஒரு காலம் செய்யக்கூடாது ஐயா, அது செய்யக்கூடாது ஐயா. அந்த திருக்கவேலாசாரி நினைத்தார் என்ன இப்ப ஏற்பட்ட அழகு வாய்ந்த பெண்ணை இந்த பெண் மகளை நாம வசியம் ஐபோட்டு மயக்க வேண்டும், நமக்கு வாழ்க்கை துணவியாக்க வேண்டும் என்று மோகினி அச்சரம் போட்டு அந்த பெண்ணை மயக்கி நாம மனமுகிழ்ந்து வாழ வேண்டும் என்று ஒரு நாடான நல்ல வெள்ளி கிழமையில சாமத்தில கையிலெடுத்து
பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நமது ஆலயத்தில் 4ஆம் கால பூஜை நடைபெற இருப்பதால் பக்த கோடி பெருமக்கள் தூங்காமல் சாமி கும்பிட வருமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சிவராத்திரி இன்னைக்கு முடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் வெளியே நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னன்னா முன்னாடி நீளமாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. சாமி கும்பிடுவாங்க. கிழவியை கண்ணையிட தூங்கச் செய்து முத்தம்மாள் பொன்கொடியாளை பள்ளிக்கூடத்திற்கு திருக்க வேளாசாரி முன்னாலே அழைத்து வர கணவனும் மனைவியுமாக காதல் வயப்பட்டு முத்தம்மாள் மேலே திருக்க வேளாசாரி மோகம் கொண்டு கணவனும் மனைவியும் போல அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே இருந்தார்கள். அப்படி பள்ளிக்கூடத்திலே இருந்த நேரம் அங்கிருந்து வருவதும் மீண்டும் போவதுமாக இருக்கும் போது விதமாக இருக்கும் போதும் அந்த முத்தம்மாள் பெண்கோடியா முத்தம்மாள் பெண்கோடியா 30 நாள் குடி மறந்தார் கர்ப்பமான 60 நாள் 2 மாதம் ஆயிழையால் கர்ப்பமான
என்ன என்ன ஐயா சொல்லுகிறா? நம்ம கூட்டத்திலையும் பார்த்தோம்னா சரி வயதான ஆட்சி மாட தவிர மீதி எல்லாரும் கண்ணுலையும் தூக்கம் முக்காவாசிக்கு வந்துடுச்சு. பார்த்தாலே தெரியுது. அடே எங்க அப்பா தூணை சாச்சிருவாங்க போல இருக்கு. மரத்தை சாச்சிருவாங்க. அதான் அங்க தூணு இங்க மரம் பார்த்து அது இளம் வயசு அப்படித்தான் இருக்கும். பழைய பாட்டி மரம் தெம்பு. வயசான ஆட்சி மாடும் தாத்தா மாடும் தான் குமரி பெண்களுக்கு காவலா வைப்பாங்க. எதுக்கு 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 அவங்க கண்ணுல தூக்கம் வராது. இளம் வயசு ஆட்களுக்கு தூக்கம் வரும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. சரி அதே போல சாப்பிடுவாங்க. சாப்பிட்டே லேசா கண்ணை சந்து தூங்கலாம். ஐயா வயதான தாத்தா பாட்டிகளுக்கு 3 பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். அது கொட்ட கொட்ட வாட்டு முளைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது என்னென்ன அந்த 3 பொருள்? வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு. கொட்டைப்பாக்கு, கொழுந்து வெத்தலை, சிப்பி சுண்ணாம்பு. அது வேண்டாமே. அதானே கேட்க. கொட்டா பாக்குன்னு தான் சொல்லி வந்துட்டு வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்புன்னாச்சு. அதெல்லாம் ஒரு பாட்டே இருக்கு. பாட்டி மாற சொல்லி கொட்டைப்பாக்கு, கொழுந்து வெத்தலை பாட்டு செமையா இருக்கும். அந்த பாட்டு அதாவது வெத்தலை பாக்க சும்மா கணவனுக்கு கொடுத்தா அவனு சாப்பிடுவான சாப்பிட மாட்டேன்னு என்ன பிள்ளை சும்மா தார வாயில் என்ன போட்டிருக்க ஏதாவது சொல்லிட்டு தாய அப்படின்னு. அந்த காலத்திலே பொண்ணு பார்க்க போனா பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு முதல்ல கேட்கதே அதுக்கு தான். இப்போ கேட்டோம்னா என்ன தெருத்துருவா அவனை பாட வச்சு நீ எதுவும் துட்டி சம்பாதிக்க போறியாமாங்க. அதானே அந்த காலத்துலலாம் அப்படி சொல்லிதான் வைப்பாங்க. எதுக்கு எதுக்கு வீட்டுல கணவன் லேசா ஓய்வு எடுக்கணும். சரி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அந்த பெண்ணு பாடணும். ஒரு வெத்தலைய மடிச்சு கொடுத்தா அதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது என்ன பாட்டுன்னு? பெண்கள் புள்ளன்னு பார்த்தா அதுக்குன்னு ஒரு பாட்டு தாளாட்டு. சரி காலம் என்ற முதியோர்கள் வீட்டுல மரணமானா கூட அதுக்கும் ஒரு பாட்டு. அதுதான் ஒப்பாரி. சபாஸ்வரி. பெண்களுக்கு வாயில வந்தேனாம் பாட்டுதான். அதுல பாட பிறந்தவங்க நாங்க அதை கேட்க பிறந்தோம். இப்ப உள்ளவங்க நல்லா பாடி வீட்டுல மட்டும்தான் அந்த காலத்துல பண்ணாங்க. இப்ப மேடையிலேயே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா எங்க ஆட்சி காலத்துல கேட்டது அந்த தாலாட்டுங்கிறத. இப்போ உள்ள தாலாட்டிட்டாலும் அடே எங்க அப்பா கீழே வீட்டுல இருக்க கிளவி கூட கேட்க மாட்டா தாலாட்டு. என் பிள்ளைட்டு தொட்டில பிள்ளை அளவுதானா ஒரு தாலாட்டு பாடி தூங்க வச்சானா ஊர் ஊரா நீர் படிப்பாரு. அதை மாதிரிலாம் என்னைய படிக்க சொல்லாரு. யூடியூப்ல தாலாட்டு நடிச்சா வரப்போகுது. அதானே அதை போட்டு விட போடும் பிள்ளை தூங்க போதும். கட்டக்கார வீட்டுல அவன் மகன் இப்ப கொஞ்சம் வயசாயிடுது. அவன் வீட்டுக்காரி பிள்ளை பிறந்தோடனே தாலாட்டினா பாரு. நான் பக்கத்துல இருந்து கேட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் கேப்பமான்னு. அடே எங்க அப்பா தோ தோ உங்க அப்பா வரான் பாரு அப்படிங்க. பிள்ளை தூங்க இருக்கு. தோன்னு சொன்னா நம்ம ஊர்ல நாயத்தான் சொல்லுவாங்க. அதானே கேட்க அவங்க அப்பா வரான் பாருங்க. நாயின்னு சொல்லிடக்கூடாதான். அது நன்றி உள்ளது இல்ல. ஆமா அதனால இவரும் நன்றியே இருப்பார்னு சொல்லுதாங்க. சரி ஆக இருப்பதனாலே ஆமா கிளவியா நம்மள அனுப்ப கவுண்டர் இடத்துல ஆமையா தன்னை இமை காப்பது போல உங்க கட்டி மகளை நான் காத்திருந்தா நான் 4 மாத கற்பம் என்று சொல்லவும் ஆமையா 4 மாத கற்பம் யாரால் ஏற்பட்டது என என்னை பார்த்து வினாவும் போது என்ன ஐயா அனுப்ப கவுண்டர் யோசித்து பார்த்தால் கிளவி இடத்துல விசாரித்தார். ஆமா பள்ளிக்கூடத்துல நடாத்தி வரக்கூடிய சிலம்ப வாத்தியார் மூலமாக உங்க மகா கர்ப்பமா இருக்கான்னா. ஆமா ஐயோ அவன் சிலம்பு தொழில் மட்டும் இருந்தாமனா இவனுக்கு மேல பெரிய ஒரு வித்வானை வச்சுக்கிட்டு அவனை இப்ப சோழிய முடிச்சு முடியடிச்சிடலாம். ஆமா மாந்திரிகத்திலே பெரிய கெட்டிக்காரனா இருக்கானே. இருக்க வேலை ஆஷாடி இடத்திலே நாம நேரடியாக மோத முடியாது. இருந்தாலும் உண்ட வீட்டுக்கு 2 அகம் பண்ணது போல. ஆமா அது மட்டுமல்ல நம்மளுடைய மகளையுடைய கற்பையை அழித்து நாசமாக்கிய சண்டாட பாவி என்று நினைத்து பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லி என்பதற்கு விடைகாட்டி விட்டால் நம்ம மகள் முத்தம்மாடும் திருக்கவேலாசாரி எனுவெல்லாம விட்டு வைக்க கூடாதென்று அவரை விட பெரிய மாந்திரவாதியை பார்க்க வேண்டும்.
வெளியே வாருங்க. அப்ப சத்தம் கேட்டு வெளியிலே வந்தான் மாந்திரவாதி. ஆமா ஐயா யாரோ எந்த ஊரோ அடியனை தேடி வந்த விவரம் என்ன அப்படின்னா. ஐயா ஒன்னார் மாடா அம்மா இந்த ஏரியாவுல சில்லாவிலேயே நீதான் பெரிய மாந்திரத்துல கெட்டிக்காரம்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒரு விவரமா உன்னை பார்க்கணும்னா எங்களுக்கு ஒரு கதையாகணும் உங்களை பார்க்க வந்தோம்னா ஒட்டு திண்ணையில உட்கார வைத்து அனுப்ப கவுண்டர் முன்னால வண்ணார் மாடு நின்று கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். சரி என்ன பேசுற என்ன பேசுற? எங்க ஊர்ல திருக்கவேல் ஆசாரி அப்படின்னு சொல்லி ஒரு மைமாந்திரிகத்துல ஒரு கெட்டிக்காரன ஒரு மனுஷன் இருக்காரு. அவரால என் குணமே மோசமா போச்சு. அவனை இன்று வேரோடு வெட்டி சாய்க்கிறது போல அவனை கொல்லணும். திருக்கவேலை கொல்லணும்னு சொன்னா எங்களால எதிர்க்க முடியாது. மாந்திரிகத்துல அவனை போல கெட்டிக்கார நீதான் என்று எதிர்பார்த்து உன்னை தேடி வந்தோம்னா. கவலைப்படாதீங்க ஐயா, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு தெச்சனைய வாங்கினா. சரி அஞ்சனை மை போட்டு திருக்கவேலுடைய நிலைமைய ஆராய்ந்தான். அதே நேரத்தில் அங்க திருக்கவேலாசாரி எப்படி இருக்காரு? வண்ணார் மாடனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவனா இருக்காரு. ஆமா தொழில கெட்டிக்காரா இருக்காரு. இவன் வான்னு சொன்னா வந்த தடமை இல்லாம ஆக்கிடுவாரு. இவன் போன்னு சொன்னா போன உசுடு திருப்பி வராதபடி ஆக்கிடுவாரு. ஆமா அப்பேற்பட்ட மைமாந்திரியத்துல பெரிய கெட்டிக்காரனா இருக்காரு. இவரை நாம் மோதி நம்ம கெடுத்துக் கொள்வதற்கு பதிலாக சரி இவரிடத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆமா ஐயா நீங்க சொன்னாலே நமக்கு மேல பெரிய கெட்டிக்காரரா தெரியுது. அவர் சாய்க்கணும்னு சொன்னா என்னால முடியாது. ஆமா மலையாளத்துல பெரிய நம்பூதிரி மாந்திரவாதிகள் எல்லாம் உண்டு. நீங்க அங்க போனீங்கன்னா சரி நீங்க நினைத்தது நடக்கும். மாடனுடைய சொல்லை கேட்டு அனுப்ப கொண்ட என்பவர்தான் பெத்த பிள்ளைகள் பேர் சொன்ன 6 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு. ஏழாவதா பிறந்த மகா இனிய மகா என் மகா முத்தம்மாள ஒரு பாவி கற்பை நாசம் பண்ணிட்டா. அவரும் பெரிய மாந்திரத்துல கெட்டிக்காரனா. என் மகனுடைய வாழ்க்கையை சீரழித்த கல்வனை நீங்க தான் அவனுடைய உயிரை பிடிக்கணும்னு. அப்பந்தான் பெருங்குளைய மாந்திரவாதி சொன்னா என்ன ஐயா அனுப்ப கவுண்டர் எப்பேற்பட்ட மாந்திரவாதியாக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு படுவச்சி உண்டு. எந்த தெய்வமாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு படுவச்சி உண்டு. மனுஷனுக்கே படுவச்சி தெய்வத்துக்கும் படுவச்சி. எல்லாருக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரமா இருக்கும் என்று சொல்ல முடியாது இல்லையா? முடியாது. அதே போல திருக்க விளாசாரிக்கும் என்ன படுவச்சி என பார்த்து மை ஓட்டு பாப்பா தெரிந்து கொண்டா ஆசாரிக்கு 8 நாளைக்குள்ள மையான சுடலைக்கு மாயாண்டி மாசுடலை 8 நாளா
சிமிழும் கூண்டு வையும் உம்மிடம் இருப்பது உண்மையான எண்ணி 8 நாளில் அந்த திருக்கவேல் ஆசாரிய மாயாண்டிக்கு முட்டை கொடுத்து அவரை கொன்று விட்டார். என்ன கேட்டாலும் எவ்வளவு பொன்பொருள் சன்மானம் கேட்டாலும் தருவதாக சொல்லி அனுப்ப கவுண்டர் சொன்னவோ பணங்காசிக்கு மயங்கிட்டார். பாதியான பெருங்குளையால் மலையாள தியாசமிட்டு பாண்டி நாடு வாரார். தமிழ்நாடு தேசத்தில் ஈரோடு செல்லாவிட ஊருக்குள்ள ஈசான மூலையிட இருப்புதையா சுடுகாடு மையான காடலில மையான காடலில இந்த மாந்திரவாதி வருவானா? அவன் மண்ணாலே ஒரு பீடம் போட்டான். மாயாண்டி என்று எழுதி வைத்தார். அந்த சுடுகாட்டில் ஒரு பீடம் போட்டான். பீடம் போட்டான். ஈரோடு சிவன் சுடரை எழுதி வைத்தார். மாயாண்டி சுடரை என்று அந்த மையானத்தில் பீடம் போட்டான். மலையாள மாந்திரவாதி அந்த ஈரோட்டு சுடலைக்குத்தான் ஒரு தனவால இடைய போட்டான். தேங்காய் உடைச்சு வைத்தான். முட்டை வலிய கொடுப்பானா கொடுப்பானா மலையாள திருக்கவேலு ஆசாரி என்றெழுதி அவன் ஜீவன் 8 நாளைக்குள் பிரியணுமே. ஈரோடு தாராபுரம் அந்த சுடுகாட்டு எழுதி வச்சான். முட்டை பழிய கொடுப்பானா? மாந்திரவாதி கொடுத்த பழி கொடுத்த பழி மாயாண்டி இந்த மாந்திரவாதி கொடுத்த பழிய தாராபுரம் சோழன ஏற்றுக்கொண்டார். நம்ம சாப்பாடு நாம உண்டதினா நம்ம சத்தியமும் தவறாமல் திருக்கவேலு ஆசாரிய உடல் நேரம் குறையுதையா குறையுதையோ உயிர் போகுன ஈசான மூலையிலே பார்த்திருந்த மையான சுடுகாட்டில் தாராபுரத்துல மாயாண்டி சுடலைக்கு நிலையம் போட்டு மலையாள மாந்திரவாதி முட்டை பலி கொடுக்க அந்த முட்டை பலி பூசி ஏற்றுக்கொண்ட மாயாண்டி சாப்பாடு உண்டதனால அவனுக்கு சத்தியம் தவறக்கூடாது என்ற எண்ணத்தை கொண்டு திருக்கவேலாசாரிக்கு உடல்நலம் சரியில்லாமல் போக 8 நாள் வச்ச கெடுவிட 3 நாட்கள் கலைஞ்சு போச்சு. கண்ணெல்லாம் சொருகுது. மனுஷனுக்கு வயிறு பசிக்கு சாப்பிட முடியல. கைய தூக்கி ஓடி ஆடணும்னு நினைக்காரு. ஆனா அவர் உடல் சம்மதிக்கல. இப்படி நமக்கு பலிபூசையா இப்படி உயிர் போற நிலைமை
சொன்னதுக்கு நான் உச்சாரம் செய்யறதுக்கு நாவு உடம்பு ஒத்துழைக்கணுமே. நம்ம ஒத்துழைக்கணும்ல. செய்ய முடியலையே என்று எண்ணி பார்க்கும் போது ஆமையா காதுபட கேள்விப்பட்டதன் விவரமாக ஆமா அனுப்ப கவுண்டருடைய மகள் முத்தம்மாளை நாம கற்பழித்த காரணத்தினாலே ஆமையா அந்த அனுப்ப கவுண்டர் மலையாளம் ஆந்திரவாதி மூலமாக நமக்கு ஆமா கேடு விளைவித்தார் என்று தெரிந்து கொண்டு ஆமா சுவாமி பாவி சண்டால என்னிடம் பேசி தீர்த்திருக்கக்கூடிய பிரச்சனைய ஆமா உயிர் போகும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டாயே. ஆமா இன்னாறு செய்தலை ஒடுத்தல் அந்நாடும் நன்னயம் செய்துவிடு என்பார்களே. எதிர்த்து இருந்தாலும் அவனும் எதிரியாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு சத்திய மன்னிப்பு கொடுக்கணுமே. இந்த பாவி நம்மளிடத்தில எதுவும் பேசாமல் இப்படி செய்து விட்டான் என்று தான் உயிர் பிரிவதற்கு முன்னால நம்ம அண்ணாச்சியை பார்க்க வேண்டும் என்று உள்ளத்திலே நினைத்து கொண்டு தன்னிடத்திலே பயின்ற அனுப்ப கவுண்டர் பிள்ளைகளை 6 பேரை விட்டு விட்டு அதைவிட சேர்த்து பயின்ற பிள்ளைகள் சிஷியன்மார்களை அழைத்து எப்பா தாமதிக்காமல் உங்க ஆசான் உயிர் பிரியும் நிலை எண்ணி 4 நாளுக்குள் என் உயிர் பிரிந்து விடும். அதனாலே சரி திருநெல்வேலி பேட்டையில என அண்ணாச்சி செந்திவேல் ஆச்சாரின்னு இருக்கார். செந்திவேல் ஆச்சாரி இடத்துல உங்க தம்பிக்கு இப்படி இருக்கு தாமதிக்காம உடனே வரணுமா அப்படின்னு சொல்லி தம்பி நான் அழைத்ததாக என் அண்ணனை அழைத்து வா அப்படின்னு. உடனே அவர்களும் தாராபுரத்தை விடுத்து வேகமாக ஓடோடி வந்து திருக்கவேலாசாரி சொன்னபடி திருநெல்வேலி ஜில்லா பேட்டை நகரிலே ஆசாரிமார் அளவுக்குள்ளே தேடி பார்க்கும் போது செந்திவேலாச்சாரியை கண்டார். ஐயா உங்களுடைய தம்பி திருக்கவேலாச்சாரி ஈரோடு மாவட்டம் தாராபுரம் ஊருக்குள்ள அனுப்ப கவுண்டோட அரண்மனையில பள்ளிக்கூடத்துல சிலம்ப வாத்தியாரா இருந்தாரு. இப்ப உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால அவர் உயிர் எண்ணி 4 நாள்ல பிரிந்துவிடும் நிலையில் இருப்பதனாலே தாமதிக்காமல் உங்களை அழைத்து வர சொன்னார். நாங்க அங்க வந்தே 2 நாளைக்கு மேலாச்சு. இப்பவே நீங்க வரணும்னு சொல்ல உடனே செந்திவேலாச்சாரி தம்பி மேல் கொண்ட பாசத்தினாலே பாவி பிறந்ததோ திருநெல்வேலி மாண்டும் அடிய போவதோ ஈரோடோ அண்ணன் தம்பியாக வாழ்ந்தது நெல்லையிலே தம்பி தான் உயிரோ பிரிவதோ தாராபுரத்திலோ முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் சோட விட்டு அழுது புலம்பி வரும் வேளையில் திருநெல்வேலியில் விட்டு தாராபுரத்திற்கு செந்தி வேளாச்சாரி வரும்போது அந்த திருக்கவேலாசாரி மாண்டு மடிந்து அவர் இறந்து போனதையோடு மட்டுமல்லாமல் இடுகாட்டிலே அவருக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை கேட்டு மாசானம் வந்து பார்த்தார். நம்ம தம்பியோ திருக்கவேலாசாரி நம்ம தாய் தகப்பனிவனை பெற்ற அருமை என்ன பெயர் கொடுத்த நேர்த்தி என்ன பலத்த அருமை என்ன வைத்திருந்த நேர்த்தி என்ன திருநெல்வேலியிலே பேர் புகழோடு வாழ்ந்த நம்மளை மாந்திரிகம் என்னும் மைத்தொழில் பிடித்து விட்டதோ மகனே. என் தம்பியே திருக்கவேலு தாராபுரத்திலே வந்து உன் உயிரை மாய்த்து விட்டாய் என்று அவனுடைய சரிதம் எரிந்து முடியும் வரை அதே சுடுகாட்டிலே இருந்து எரிந்து முடிந்த பின்பு இடத்திற்கு சில அங்கத்தையும் சாம்பலையும் எடுத்துக்கொண்டு அந்த பானையை தலையிலே வைத்துக் கொண்டு தம்பியுடைய நினைவாக தாராபுரம் எல்கை விட்டு எல்கை விட்டு மதுரை மாநகர் விட்டு திருமங்கலம் பாதையாக
லட்சுமி அப்படிங்கிற பெண்ணை நம்ம அக்கா கட்டி கொடுத்திருக்கேன். தம்பி இழந்த செய்தி அவள் இடத்திலே போய் சொல்ல வேண்டும் என்று செந்தி வேளாச்சாரி அங்கப்பானை முக்கவர் பனையிலே வைத்து விட்டு நேரா அக்கா வீட்டிற்கு வந்து அக்கா ஆசையோடு அருமையோடு நம்ம பேணி பாதுகாத்து வளர்த்த அருமை தம்பி கடக்குட்டி தம்பி திருக்கவேலு திருநெல்வேலியில ஏதோ நான் கோபத்துல சொன்ன வார்த்தைக்கு எம்மால சடவுப்பட்டு ஏதோ வடக்கோடு வடநாடு வாழ்வையும் ஒழிக்கும் நாடா போச்சு. சரி, வடநாடு போனவர்கள் வாழ்வது போகாது என்பதற்கு ஏற்ப ஈரோட்டுல தாராபுரத்துல போய் தம்ம தம்பி உயிரை விட்டுட்டா. விவரமெல்லாம் சொல்லி அழுது புலம்பினார்கள். தம்பி உயிரே இப்படி புரிஞ்சு போச்சுன்னா அக்காவும் பேசி அழுதா. இரவு பொழுதானதுனால தம்பி நம்ம ஒரு தம்பி தான் இறந்து போயிட்டான். சரி, நீயாவது என்னுடைய அரண்மனையில இருந்து இன்று இரவு தங்கிவிட்டு காலையில போனா அக்காவின் சொல்லை கேட்டு பிராஞ்சையில லட்சுமி அவர்களுடைய அரண்மனைகளை தங்கிவிட்டு மறுநாள் காலையில எழுந்து போகும்போது சிச்சாச்சங்கரையில முக்கவர் பனையில வந்து பார்க்கும்போது அங்கத்தை காண இருக்கு. அங்க பானையில எலும்பு காணல, வெறும் சாம்பல் மட்டும் இருக்கு. ஆகா, இதுல வைத்திருந்த நம்ம தம்பியுடைய எலும்பு துண்டுகள் எல்லாம் காணலைய, வெறும் சாம்பல் மட்டும் இருக்க. எதுவும் சதி நடந்திருக்குமா என்று தம்பி இட்ட வாக்கின்படி அங்க பானைய முக்கவர் பனையில இருந்து எடுத்துக்கொண்டு தாமிரபரணி நதிக்கரையில் தண்ணீருக்குள் இறங்கி அவருடைய அங்கத்தை சாம்பலினை கரைத்து விட்டு மூழ்கி குளித்து விட்டு அந்த செந்திவேல் ஆச்சாரி தம்பி ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவன் ஊருக்கு திரும்பி போக இது தருண வேலை ஆசாரி அவனுடைய அங்கத்தோடு இருவத்தோடு பந்திக்காரர் தன்னதியில சிவன் சுடலை பெருமான சக்தி அம்மா சன்னியாசி உமாதேவி பெற்றமாக யார் வச்ச இருளப்பாடும் ராமபீடம் பிறந்தார் அம்மகுணராச்சுதையா தக்கள் தளவாமாடன் பரவேஷ காரணோடு நீரோடு சிவன் சுடலை மாடனோடு மாடத்தீயோ சப்பாணி மாட சுவாமி சுவாமி கூட்டத்தோடு சங்கிலி பூதத்தோடு புதியவன் சுவாமியோடு வீராட்சி ஒரு பந்திகளோடு முக்கவர் படையதில முக்கவர் படையதில முடிகொண்டு இருப்பார். படியும் அழகரே சீமையிட பின்னாலே வந்திருந்த தெய்வ கூட்டம் ஆதாரி போட்டுக்கொண்டு பனையின் பக்கம் இருக்குதையா. அந்த பனை பக்கத்திலே இருக்கக்கூடிய நாளில் மாதமோ தை மாதம் அந்த சிச்சாச்சங்கரையிலே யார் யார் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? ஆர்ச்ச நாடார் வகையராக்கள் என்று அண்ணன் தம்பிகள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆர்ச்ச நாடார் வாழ்ந்து வரக்கூடிய நாளில் தை மாதத்திலே பனை பாலை இடுக்கிருக்கும். அதுல கல்லு பதனி எடுத்து விற்கக்கூடிய நம்ம வேலை என்று அந்த சிச்சாச்சங்கரையில் ஆர்ச்ச நாடார் என்பவர் ஜாமான் எடுத்துக் கொண்டு வாராரு. பனையின் பக்கம் வருவாரா, பனையின் பக்கம் வருவாரா ஆர்ச்ச நாடார் என்பவர் பனையின் பக்கம் வந்தல்லவோ முக்கவர் பனையதி
கேட்க அந்த ஆர்ச்சனாளர் கீழே பனையில இருந்து பார்க்கும்போது சத்தம் கேட்டு ஆளு கை நிறைய தங்க தாம்பலத்துல பொன் பொருளா இருக்கணும் நினைத்து கைபதடி கால்பதடி படபடத்திலிருந்து கைகாலை விடவும் கீழே விழுந்து மூர்ச்சையான வேளையில் அந்த வேளையில அந்த வேளையில அந்த இடமதியில ஆட்சனாளர் தேடியல்லோ அங்க என்ன செய்தார் தெரியுமா? அப்பன் ஈரோடு தாராபுரம் ஆயாண்டி சுடலை படமலைப்புள்ள மனைவியோ கற்பமாகி இருக்கான். அவள் 4 மாத கற்பத்தை அங்க இருந்து வயரோடு வயராக அந்த கற்பத்தை அழித்தார். கற்பத்தை மட்டும் அழித்தது மட்டுமல்லாமல் மதிமயங்கி சாக கிடப்பதை போல கிடக்க வடமலைப்புடைய மனைவியும் அவர் ஆசபாசத்தோடு வளர்த்து வந்த குதிரையும் சாஞ்சு போச்சு. இது யாரு செய்த தீவினையோ இறைவனோட சோதனையா என்று எண்ணி பார்க்கும் போது புறவள்ளி அழைக்கணும் குறிய கேட்கணும் என்று வடமலைப்ப பிள்ளையும் அழைத்து வரும்போது வடமலைப்ப பிள்ளை அழைத்து வந்த குடத்து என்ன சொல்லுது? ஐயா அம்பல புளிய மடத்துல போய் நீங்க நிரஞ்சனாசாரிய சாமி ஆடிக்கிட்டு இருந்தவனை கட்டி வச்சு அடிச்சல அவர் பின்னால ஈரோடு தாராபுரத்துல இருந்து வந்த சிவன் சுடலை அவர் மூலமாக 21 பந்திக்கார 61 கூட்டுறவு தெய்வம் எல்லாம் வந்திருக்கு. அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு நிரஞ்சனாசாரி மூலமாக நீங்க அங்க உட போட்டு கொடுக்கணும். நிரஞ்சனாசாரி கிட்ட அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு நிரஞ்சனாசாரி கையால் அங்க திருவண்ணீர் எடுத்து போட்டால் மனைவி எழுந்திருப்பா, குதிரையும் எழுந்திருக்கும்னா படமலையப்ப பிள்ளையும் நிரஞ்சனாசாரிய நாளை இந்த வேர்களை வைத்து அழைத்து வர சொல்லி நிரஞ்சனாசாரி வடமலையப்ப பிள்ளை அரண்மனையில வரும்போது நம்ம ஈரோடு மாயாண்டி நம்ம இடத்துல 3.25 நாளிகைக்குள்ள தேடி வருவான் என்று சொன்னாரே. அதே போல இந்த மாயாண்டி சொன்னபடி வடமலையப்ப பிள்ளை நாளை இந்த ஆட்களை அனுப்பிவிட்டான் என்று நிரஞ்சனாசாரி நேர அரண்மனையை விட்டு வடமலையப்ப பிள்ளை அரண்மனைக்கு வந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்டா வடமலையப்ப பிள்ளை எங்க ஈரோடு மாயாண்டியை நினைத்து திருவண்ணீரை எடுத்து போட்டார். திருவண்ணீரை எடுத்து போடும்போது மனைவியும் கண்விழிச்சா. மனைவி கண்விழிச்சதோட குதிரையும் கண்விழிச்சது. அப்படி இருக்கும்போது இந்த ஈரோடு மாயாண்டி சுடலைக்கு